வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 2ஆம் தேதி 6வது மாதம் 2017ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வயிற்று உபத்திரம் உள்ள மேஷ ராசிக்காரர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருப்பது இன்றைக்கு பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் எல்லாவற்றிலும் ஒரு விதமான நிதானத்தன்மை காணப்படும். அதற்காக வருத்தப்படவில்லை வேண்டாம். ஜெயமே காணப்படக்கூடிய நல்ல நாட்கள், நல்ல கிரகங்கள் ஆரம்பித்துள்ளது. கோபதாபமெல்லாம் இல்லாமல் சந்தோஷத்துடன் குடும்பத்தாருடன் வெளிவட்டாரம் பயணங்கள்லாம் அனுகூலங்கள். புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். தேவையில்லாத வாக்குவாதங்களை அறவே தவிர்த்து கொள்வது. சிறு சிறு வாக்குவாதங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் அதனால் தேவையில்லாத நீங்கள் முதலிலே வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான நிலைமை யோசித்து பேசுவது உன்னதமான நிலைமை ஏற்படுத்தும். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ பாதிப்புகள் காணப்படவில்லை. வியாபாரத்தில் புது யுக்திகளுக்காக புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். குடும்பத்தில் மட்டும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எல்லாவித பயணங்களும் தைரியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதை யோசித்துக்கொண்டு இந்த கிரகம் சரியில்லை அந்த கிரகம் சரியில்லை என்று நீங்களாக சுய ஜோசியம் எடுத்துக்கொண்டு நல்ல வாய்ப்புகளை இழத்துக் கொள்ளாதீர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த தடைகளெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பண வரவு, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தருவதற்குண்டான அமைப்பாக காணப்படுவதை சுறுசுறுப்புடன் காலையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள். மனதிற்கு பிடித்த கோயில்களுக்கு செல்வது பெருமளவுக்கு பலத்தை கூட்டக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் தொழில் அமைப்பில் தனிப்பட்ட முறையில் அரசு கௌரவத்தில் இருப்பவர்கள் பெரிய அளவுக்கு முன்னேற்றம். அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கள் இடமாற்றம் எது நினைத்தாலும் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். அரசாங்க கௌரவம், படைப்பாளிகளுக்கு பாராட்டுகள், உன்னதமான சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மன சந்தோஷங்கள் அனுகூலங்கள். வண்டி வாகனத்தில் நீண்ட நாட்களாக மாற்றங்கள் எதிர்நோக்கி இருந்தவர்கள் அதை பற்றி பேசக்கூடிய அமைப்பாக காணப்படக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டும் நினைத்த நண்பர்கள் சந்திப்பது உண்டான யோக பலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படுகிறது. அந்த விஷயத்தில் மட்டும் நிதானத்துடன் இருங்கள். வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் பெரிய பாதிப்புகள் காணப்படவில்லை. குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படுகிறது. அந்த விஷயத்தில் அலட்சியப்படுத்துவது தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. மேலும் ஆதிக்கங்கள், அனுகூலங்கள், இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், மனை மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் எதை எடுத்தாலும் அதை நினைத்தவுடன் செய்து கொள்வது உங்களுக்கு பெரிய அளவு யோகத்தையும் சந்தோஷத்தையும் எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். அதில் தள்ளி கொண்டு போவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவுகள் விஷயத்தில் கோபதாபங்கள் வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் சிறிது நிதானத்துடன் இருக்க வேண்டும். அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று பரபரப்புடன் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் தேவையில்லாத எல்லாவற்றிலும் கோபதாபங்கள் எல்லாரிடத்திலும் ஒரு சலிப்பு ஏற்படுத்திவிடும். நம்மளால் முடிந்த அளவுக்கு முடிந்த விஷயத்தில் செய்யுங்கள். எல்லாவற்றையும் இழுத்து போட்டுக் கொள்ளாதீர்கள். பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
லாபமான அமைப்பு, மனதிற்கு பிடித்த விஷயங்கள், நீண்ட நாள் பிரச்சனைக்கு உண்டானவர்கள் உங்களுக்கும் இருக்கின்ற ஒற்றுமை குறைபாடு நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படும். யோகமும் அனுகூலம் ஒன்று சேருவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர பல விதத்தில் யோக பலங்கள் காணப்படுகிறது. அரசமைப்பு யோகங்கள், அதேபோல் உத்தியோகம், வியாபாரத்தில் புது முயற்சிகள் வெற்றிகள், பெரிய அளவுக்கு ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சுணக்கங்கள் குறையும். மேலதிகாரிகள் நம்பிக்கை பாத்திரம் அவர்கள் கேலி கிண்டல் செய்தவர்கள் கூட உங்களிடத்தில் நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. அரசு கௌரவம் கிடைக்கிறது. அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குடும்பத்தை விட்டு தொலைதூரம் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கு உண்டான பிராப்தம். கடல் கடந்து தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக பிரிந்தவர்கள் கூட மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேர்வதற்கு உண்டான யோக பலங்கள் எல்லாம் கிடைப்பதற்குண்டான நல்ல செய்திகள், நல்ல காலகட்டங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். சிறு சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு அனுகூலங்கள் காணப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் தேவையில்லாத சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படுகிறது. கடல் கடந்து சில சொந்த நாட்டிற்கு செல்லக்கூடிய பிராப்தங்கள் காணப்படுகிறது. அந்த நாட்டில் உள்ளவர்கள் ஏதேனும் கேலியாக கிண்டலாக தமாஷாக கூறுவதெல்லாம் ரோஷத்துடன் எடுத்துக்கொண்டு அவர்களிடம் பாராமுகமாக இருப்பது எந்த விதத்தில் நியாயம். இத்தனை அளவு பிரயாணங்கள் செய்துவிட்டு சாதாரண விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவது தனுசுக்கு வேடிக்கையாக இருக்கும். அந்த விஷயத்திலிருந்து வெளியில் வந்தாலும் மற்ற விஷயங்கள் சுபிட்சமாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டாலே போதும். சுபகாரிய அமைப்புகள், சுப விஷயங்களுக்கு அனுகூலங்கள் காணப்படுகிறது. பிள்ளைகள் விஷயங்கள், பெரிய மகான்களின் சந்திப்பு, யோக பலங்கள், சமூகத்தில் பெரிய மனிதர்கள் சந்திப்பெல்லாம் அனுகூலத்தை காணப்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்த நல்ல செய்திகள் காணப்படுகிறது. உத்தியோக நிமித்தமாக எல்லாவித பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான யோக பலங்களும் சந்தோஷங்கள் காணப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். தாயாக தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக இருப்பது உத்தமமான பலனை மகரத்துக்கு ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தைரியம், தன்னம்பிக்கை, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, அரசு கௌரவம், உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, சராசரியாக இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்திகள் காணப்படக்கூடிய அமைப்புகள், பணவரவிலிருந்து தட்டுப்பாடுகள் நிவர்த்திகள், படிப்படியாக எல்லா விஷயங்களும் அனுகூலங்கள் காணப்படும். சிலருக்கு பணம் மட்டும்தான் பிரச்சனையாக, மற்ற விஷயங்கள் அனுகூலங்கள் இருக்கும். சிறிது காலம் பொறுத்து கொண்டாலே எல்லா விஷயமும் அனுகூலம், சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தாரிடம் தேவையில்லாத வாக்குவாதங்களை வைத்துக் கொள்ளாமல் இருப்பது யோக பலன். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வது, கடல் கடந்த நல்ல செய்தி, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. யோக பலங்களும் அனுகூலங்களும் ஒன்று சேர்வதற்கு உண்டான பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரும் என்பதை மனதிற்கு தோன்றக்கூடிய சுப விஷயங்கள், சுபகாரியங்கள், நல்ல காலகட்டங்கள் எல்லாம் உணர்த்தக்கூடிய அமைப்புகள் காணப்படுகிறது. எல்லா விஷயத்திலும் முன்னுரிமை கொடுப்பது யோகமே. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.